நம்ம பார்க்க போகிறது ஒயிட் லாவா கேக். இது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிளாஸ் கஸ்டர்ட் பவுடர், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 கப் பால். எந்த கப்பில் எடுக்கோமோ அதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. 2-3 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. சில பேர் ஏலக்காய் கூட போட்டுக்குவாங்க. இப்போது இதெல்லாம் மிக்சியில் ஒன்றா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் அடித்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணால் 3/4 கிளாஸ் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இப்போ கேக்கு 1 கப் மைதா போட்டுக்கோங்க. திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், திக்காக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த பபிள்ஸ் விழாமல் இருக்கிறதுக்கு தட்டிக்கோங்க எல்லா சைடும். இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் போட்டு இந்த கேக்கை மூடி அதுக்குள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு அரை மணி நேரமாச்சு சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஃப்ளேம் வைக்காமல் சிம்மில் வச்சுடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கேக்கு பாருங்கள், வெந்துருச்சு. டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், வெந்துருச்சு, ஒட்டாமல் வரும். இது ஓவனில் வச்சிங்கன்னா இதை விட நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுக்கும்போது லாவா கேக்னால் கீழே, அதாவது நடுஸில் ஒரு மாதிரி லாவா இருக்கும்ல, ஒயிட் லாவா மாதிரியே வரும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும். அப்போ தான் கேக்கும் இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க.